இதோ சற்று சிந்திப்பதற்கான நேரம். மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள் போன்ற கால்நடை அல்லாஹ் உங்களுக்காக படைத்தான். அவற்றில் உங்களுக்கு போர்வை, வெப்பம், பல பயன்கள் கிடைக்கின்றன. திருக்குரான் 11:5. 570களில் நபிகள் நாயகம் அங்கு தோன்றினார். அங்குள்ள அந்த சமூகத்தில் உள்ள மக்கள்களை நல் ஒழுக்கங்களையும் அறநெறிகளையும் கற்றுக் கொடுப்பதற்காக. 570களில் பார்த்தீங்கன்னா நோ அக்ரிகல்ச்சர், நோ ரிசோர்சஸ், நோ வாட்டர். ஸோ சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கடினம். அங்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரிசோர்ஸ் அனிமல்ஸ் மட்டும்தான். அந்த தருணத்தில் இந்த வசனம் பொருத்தமாக இருந்தது. பட் திங்க் அபவுட் கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களும் நம்மள மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எல்லாத்துலேயும் அவங்களும் முன்னேறி இருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை பின்பற்றணும். இப்போ நம்மளுக்கு தாவரம் சார்ந்த உணவுகள் நிறையவே இருக்கு, எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இஸ்லாம் பிற உயிர்களிடத்துலையுமே அன்பு காட்ட சொல்லுது. நமக்கு தாவரம் சார்ந்த உணவு இருக்கும் பொழுது ஏன் விலங்குகளை உணவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சிந்திப்போம். கருணை உலகமாக மாற்றுவோம். நன்றி.